ஆமா. இது வந்து நெறைய விடுகதை கூட வந்து விடை தெரியாம நெறையா முற்றுப்புள்ளியா அமைஞ்சிருக்கு. அந்த மாரி ஜனநாயகன் படத்துடைய விஷயம் போயிடுமோ அப்டின்ற மாரி நெறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலி ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்டின்றது குடுத்துருக்காங்க. படம் வந்து 3 மணி நேரம் 8 நிமிஷம் இல்ல 10 அதாவது 3 மணி நேரத்துலேருந்து 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவா அப்டின்ற மாரி எக்ஸ்ட்ராவா 2, 3 சீன்ஸ் வந்து சேர்த்துருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஆடியோ லான்ச் பண்ணாங்க இல்லையா? அப்ராட்ல. அந்த ஆடியோ லான்ச்சையும் கொஞ்சம் சேர்த்ததா வந்து படத்துல சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியலி வந்து குடுத்துட்டாங்க. சர்டிஃபிகேட் அப்படின்றது, ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றது. படத்துடைய ரிலீஸ் டேட் அப்படின்றது அம் புரொடக்ஷன்ஸ் கம்பெனிலேருந்து, அதாவது கேவிஎன் கம்பெனி புரொடக்ஷன்ஸ் கம்பெனிலேருந்து அவங்க வந்து அஃபிஷியலாக அப்படின்றத சொல்லணும். தேட்டர் சைடு, டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து 24 நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. என்ன சிக்கல்னா, அந்த வாரத்துடைய முதல் வாரம், அதாவது இந்த அடுத்த வாரத்தில் ஒடிசி அப்படின்ற ஒரு படம் ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கு கிறிஸ்டோபர் நோலன் அப்படி அவருடைய டைரக்ஷனில். அதுக்கு அடுத்த வாரமே, அதாவது 24, அதுக்கு அடுத்த வாரம் 30, இந்த மந்த் 30ல் வந்து ஸ்பைடர்மேன். அது வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில், இந்த படமே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ரொம்ப இருக்கும். ஓவர்சீஸ் அப்படின்றது ஜனநாயகன் ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஏன்னா என்னதான் நல்ல படமாக இருந்தாலும் அவங்கவுங்க ஊரில் அவங்க தான் ராஜான்ற மாதிரி, நம்ம ஊரில் விஜய் அவர்களுடைய படம் வந்து கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி வசூல் அப்படின்றத புரட்டி போட்டுரும், என்னதான் பல பேர் அப்படின்றத பார்த்தாலும். பட் அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி அப்படின்றது வரும்போது பெரிய கேள்விக்குறியும் பெரிய ஆச்சரியக்குறியும், இல்லை அது நெகட்டிவாக போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் அவங்க யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க அப்படின்றத நினைக்கிறேன். மேபி 24 அப்படின்றது லாக் பண்ணலாம். ஜூலை ஜூலை 24 அப்படின்றது. அப்படி இல்லைனா வந்து ஆகஸ்ட் 15 அப்படின்றது மூவ் ஆன் ஆனாலும் நிறைய பாசிபிள் அப்படின்றது இருக்குது. 2 டேட் வந்தாலும் என்ன ஏது அப்படின்றது ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்லுவாங்க. இன்னொரு பெரிய டாஸ்க் என்னென்னா, இவங்க இதுக்கு முன்னாடி சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு ஃபேன்ஸாக இருந்தாங்க. ஃபேன்ஸ் கிளப்பை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு அந்த ஃபேன்ஸ் கிளப்பை மெயின்டைன் பண்ணிட்டு வந்து இப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள் வந்து முன்னாடி ஃபேன்ஸ் கிளப் தலைவராக இருந்தார். இப்போ வந்து அவர் அமைச்சராகிட்டார். ஸோ இப்போ படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த பொறுப்பை வந்து யார்கிட்ட தருவார் அப்படின்றது பெரிய ஆச்சரியக்குறியாக இருக்கும். அதேமாதிரி ஃபேன்ஸ் ஷோ அப்படின்றது முன்னாடிலாம் டிக்கெட் ப்ரைஸ் அதிகமாக வச்சுட்டு வித்துட்டு இருப்பாங்க. 1000, 2000, 500 அப்படின்றது. இப்போது விஜய் அவர்கள் வந்து சிஎம் ஆகிட்டதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து கட்டுக்கோப்பா, அதாவது இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அளந்தெடுத்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருப்பாங்க. காரணம் ஏன்னா, எதிர்கட்சியாக இருக்கிறவங்க டிஎம்கே என்ன காரணம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்டே இருக்காங்க. படத்துக்கு இந்த மாதிரி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்ததுனாலையும் சின்ன குழந்தை ஏதாவது ஒரு தேட்டருக்கு கூட்டிகிட்டு வந்தாலும், பார்த்தீங்களா சின்ன குழந்தை கூட்டிகிட்டு வராங்க, எவ்வளோ அல்ட்ராசிட்டி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, சின்ன குழந்தை எப்படி வந்து கெடுக்கிறாங்க பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்குலாம் சொல்லுவாங்க, சொல்லவும் செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். பட் அதே நேரத்தில் நம்ம மக்களாகிய படம் பார்க்குற ஆடியன்ஸும் சரி, ஓட்டு போட்ட மக்களும் சரி, இப்போ பொதுஜனங்களும் சரி, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணணும். இது வந்து விஜய் அவர்களுடைய ஃபேர்வெல் மூவி. நீங்கள் லேட்டாக பார்த்தாலும், இல்லை இன்றைக்கி பார்க்க முடியல நாளைக்கு பார்த்தாலும், படத்துடைய நாட்கள் வந்து இன்க்ரீஸ் ஆகி 100 நாட்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. உடனே பார்க்கணும் அப்படின்ற மாதிரி காசை செலவு பண்ணி உங்களுக்கு கெட்ட பேரையும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பொழுதுபோக்கையும் விஜய் அவர்களுக்கு கெட்ட பேரையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்துறாதீங்க. அதேமாதிரி இஷ்டத்துக்கு பேனர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு, இது வந்து மழை சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இஷ்டத்துக்கு பேனர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கங்கே பேனர் வச்சுட்டு தெரியாதனமாக எங்கேயாவது கீழே விழுந்தாலும் அதுவும் அவங்களுக்கு வந்து கெட்ட பேர். அதேமாதிரி பேனர் அடிக்கும்போது நல்ல நல்ல வார்த்தைகளாக வந்து யூஸ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் வந்து சுயப்பெருமை பேசுகிற மாதிரி, அடுத்தவங்களை சீண்டி விடுற மாதிரி பேனர்ஸ் அப்படின்றது வந்து தேவையில்லாத வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். அப்புறம் தேட்டருக்குள்ளே வந்து கட்சி கொடிகளை ஓரளவுக்கு வந்து தவிர்க்கிறதுக்கு வந்து பாருங்கள். அப்புறம் இது வந்து பார்த்தீங்களா, சினிமா மோகத்திலேருந்து இப்போ வந்து கட்சி மோகம் அல்ட்ராசிட்டியில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஎம்கே காரவங்களுக்கு எதிர்கட்சியும் சரி, இல்லைனா ஏடிஎம்கேலேருந்து இப்போ நிறைய பேர் வந்து டிவிகேக்கு வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சிலையும் அந்த ஒரு நெகட்டிவ்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணணும், என்ன காரணம் கிடைக்கும்னு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து பண்ணுங்கள். விஜய் அவர்களுக்கு இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும், ரெக்கார்ட் பிரேக் ஆகணும், நீண்ட நாட்கள் ஓடணும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு சுயப்பெருமை காட்டுறதுக்காகவும் கெத்து காட்டுறதுக்காகவும் விஜய் அவர்களுடைய பேரை வந்து கெடுக்கிறதுக்காக பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு சின்ன ஒரு குண்டூசி அளவு இருந்தாலும் அவங்க வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். எதுவாக இருந்தாலும் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.